அப்பாடா, ஒரு வழியா ஒரு தொல்லை ஒளிஞ்சது. இப்பதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. காஞ்சனா, காஞ்சனா. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, இன்ன வரைக்கும் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு? அந்த சிரிக்கி ஹாஸ்டல்ல விட்டுட்டீங்களா? ஆ அதெல்லாம் அனுப்பி விட்டு வந்துட்டேன். என்ன பண்ணா? அழுதாளா? அழுதாளாவா? நான் இனிமே ஒழுங்கா இருக்கேன், வீட்டுக்கு வரேன்னு ஒரே அழுக. நீ வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி வச்சு சாத்துன்னு சாத்திவிட்டேன். அடிச்சிங்களா? ஏங்க? என்ன இங்க வந்து நமக்கு தெரியாம நம்ம கீழே வேலை செய்யறவன போல போய் சுத்திக்கிட்டு தெரிஞ்சா அப்புறம் நான் கம்முன்னு இருப்பேனா? அவளை திட்டத்துக்கு முதல்ல நீங்க ஒழுங்கா இருந்திருக்கணும். முதல்ல அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குச்சி கட்ட வைக்கிறேன்னு என்னைய என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துறேன்னு அவனை வீட்டுக்குள்ள விட்டீங்க. அதான் நமக்கு நல்ல வினைய செஞ்சு விட்டு போயிட்டான். அதாண்டி நான் பண்ண தப்பு. அதுல அப்படியே பத்தி விட்டதோட விட்டுருக்கணும். அதை விட்டுவிட்டு வீட்டுக்குள்ள விட்டேன்ல, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணி விட்டான்ல அந்த பைய. அதை வச்சு சாத்துன்னு சாத்தி இனிமே நீ வீட்டு பக்கமே வரக்கூடாது. எந்த நல்ல நாள் பெரிய நாளா இருந்தாலும் சரி, சனி ஞாயிறா இருந்தாலும் சரி, நீ வீட்டு பக்கமே வரக்கூடாது, இங்கேதான் இருக்கணும்னு சொல்லி அடிச்சு உதச்சு விட்டு வந்துட்டேன். அதுதான் சரி. இவளையெல்லாம் கண்ணே மணியேன்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அதுக்கு அப்பப்ப வச்சு சாத்த வேண்டிய சாத்த வச்சாதான் சரிப்பட்டு வரும். அடிச்சு பத்தி விட்டு வந்துட்டேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சங்கட்டமா போச்சுடி. இனி வீட்டுல நம்ம 2 பேரும் தான் இருப்போம் அப்படின்னு. நம்ம 2 பேருமா? அத்த உங்க நொக்கா வீட்டுக்காரங்க இங்கே தானே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி, இத்தனை நாள் பிள்ளைய அங்க பொறுமையா அனுப்பணுன்ற காரணத்துக்காகத்தான் நான் பொறுமையா இருந்தேன். இன்னைக்கு எங்க அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. வீட்டுல ஆளையே காணோம். எப்படி இவளை நம்ப வச்சு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தனோ அதே மாதிரி அதையும் அவன் புருஷனையும் என்ன கதிக்கு ஆளாக்கி இனி இந்த பக்கம் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க முடியாத அளவுக்கு ஒரு வேலையை பார்த்து விடுறேன் பாரு. என்னங்க சொல்றீங்க? ஏண்டி, அவெல்லாம் யாரு என்கிட்ட சொத்து கேட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருக்கா? அவெல்லாம் கேட்டோன்னே நான் கொடுத்துருவேனா? போதாத குறைக்கு என் பிள்ளைக்கு மேலேயும் ஆசைப்படுவான் அவன் பையன். மொத்த குடும்பத்தையும் கூண்டோட உள்ள அனுப்புறேன் பாரு. நான் யாரு என்னன்னு இன்ன வரைக்கும் அவனுக்கு சரியா தெரியல. கூட இருந்தே குளிப்பறிச்சிருவேன் அவனை பாரு. அது குழியிலே போட்டது 3 பயமா இருக்குங்க. எதை பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பாரு, தட்டையமே இல்லாம பண்ணுவேன். எப்படி புள்ளைய தட்டையமே இல்லாம கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தேன் அந்த மாதிரி. இனி அவ காலத்துக்கும் ஹாஸ்டல்லே தான் கிடப்பா. என்னைக்கு வீட்டு பக்கம் வர முடியாது. எங்க அவகிட்ட அந்த போனை பிடிங்கியாச்சா? போனா என்னடி சொல்ற? அவகிட்ட போன இருக்கா? காலையில இருந்து என் போனை தேடுன்னு தேடிட்டேன். போனையே காணோம். அவதான் எடுத்து நோண்டிக்கிட்டு இருப்பா. அவதான் எடுத்துட்டு போயிருக்காளா என்னவோ. காலையில போன காணா? போன போட்டு சொல்ல மாட்டேன். வாயில கொழுக்கட்டையா வச்சிருந்த? என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? போனே காணாம போயிருச்சு. போன் இல்லாம நான் எப்படி போன் போட்டு சொல்லுவேன்? கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? உனக்கெல்லாம் வாயில வச்சுக்கல, உன்ன நாய் தூக்கிட்டு போயிடும். இப்போ போனு கையில வச்சுக்கிட்டு தான் போயிருக்காளா? இருக்கட்டும். எப்படி அடி உத மிதி வாங்க போறான்னு மட்டும் பாரு. அங்க டீச்சருக்கு போன போட்டு சொல்றேன், வச்சு இழுன்னு 4 இழுப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா போன கைக்கு வரும் பாரு. ஏங்க, டீச்சருங்க ரொம்ப அடிச்சிட போறாங்கங்க. பாவங்க. நம்ம வீட்டுல அடிக்காமையே ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால தாண்டி கொஞ்ச நாள்ல நம்ம தலையில துண்டை போட வச்சிருப்பா. எப்படியோ சூதாரிச்சுட்டோம் நம்ம. இல்லன்னு வச்சுக்க, நம்மள ஊடே சிரி நாரே சிரின்னு சிரிக்க அடிச்சுட்டு போயிருப்பா. புள்ளைய பெத்து வைடினா ஒன்ன மாதிரியே ஒரு தொல்லைய பெத்து விட்டுருக்க. புள்ள பெக்கிறாளாம். புள்ள லட்சணம். நூலை போல சேல, அம்மா போல புள்ள. புள்ள எங்களால மட்டும்தான் இப்படி வளருதா? ஏன் இவங்க போனா அந்த பிள்ளைக்கு வரவே வராதா? எப்படி பேசிட்டு போறாருன்னு பாரு. புள்ளவுக பேச்ச கேட்டு இருந்தானே என் பிள்ளைன்னு மார்த்தட்டிக்குவாங்க. அதுவே புள்ள ஏதாவது தப்பு பண்ண உடனே மொத்த தப்பையும் நான் தான் செய்ய வச்சேன்னு என் தலையில போட்டுருவாங்க. நல்ல விவரமா தான் இருக்குது. பிள்ளைய நம்ம திட்டுனா கை ஓங்கன்னா உடனே சண்டைக்கு வருவாரு. இன்னைக்கு புள்ள தப்பு பண்ணிருச்சுனோனையும் என் புள்ள இல்லைன்றாரு. என்ன கொடுமை போ. என்ன மச்சான், புதுசா கல்யாணம் இருக்கு, கல்யாண வாழ்க்கையில எப்படி இருக்கு? ஏன் நீ இழுக்குது? சாவிக்கு இது கொடுக்கணுமா? காக்கா வெளிப்புக்கு இது வந்துருச்சா? ஏய், உன் கல்யாண வாழ்க்கை எப்படி போகுதுன்னா காக்கா வெளிப்பான்றியா? அவன் வேலைய பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வேற எரியிற தீல எண்ணெய ஊத்தாத. ஆடி மாசம் தொடங்கினதுதான் தொடங்குனுச்சு, மழை அடிச்சு வாட்டுது, இதுல வேற எரியுதா? ஏய், கம்முன்னு போயிருடா, கட்டுப்புல இருக்கேன். என் கடையில இருக்கவன் அடுப்புல இருக்கலாம், ஆனா கட்டுப்புல இருக்க கூடாது, சரியா? அப்படியே பேசிக்கிட்டு உன் இடுப்பொழுங்க முறிக்க போற, போட அங்கிட்டு. என்ன மச்சான், புதுசா கல்யாணம் ஆயிருச்சு, கல்யாண பொண்ணு பார்க்க விடலன்னு கட்டுப்புல இருக்கியா? அட போட, நீ வேற. ஏன்டா, ஏன் இப்படி ஒரு சலிப்பு? இப்பதானடா கல்யாணம் ஆனிச்சு, என்கிட்டாவது வெளியே போய் சுத்திட்டு வரலான்னு நினைக்கிறதுக்குள்ள ஆடி பிறந்துருச்சு. ஆடி பிறந்தோடனே எங்க அத்தை என்ன ஆட்டம் ஆடுது. ஆத்தாடி ஆத்தா, இதுவே அத்தையோட புள்ளைய கட்டியிருந்தேன்னு வச்சுக்க, என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரியல. ஏமாவன்னு சொல்லி லைலாவை கண்ணுல கூட காட்ட மாட்டேங்குதுடா, உள்ளேயே வச்சு பூட்டிக்கிறாங்கடா. ஐயோ. அது மட்டுமாடா, அப்பதான்டா மெசேஜ் பண்ணுவா, நான் வெளியே தான் இருக்கேன், நீங்க வாங்க அப்படின்னு. நான் வர வண்டி சத்தைய அத்தைக்கு எப்படிதான் கேட்கணும் தெரியல. வர்றதுக்குள்ள அந்த முக்களை டேர்ன் பண்றதுக்குள்ள
எம்மாடி லைலா உள்ள வாமா அப்படின்னு கூப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் எங்க பாக்குறது இப்போ? ஓஹோ, அப்போ உங்க அத்தை உன் வாழ்க்கையில சரியான குண்டு விளையாடும் போல இருக்கே. குண்டா கடப்பாறைய வச்சு ஆட்டாட்டம் ஆட்டிக்கிட்டு இருக்குடா, முடியலடா எனக்கு. சரி விடு மாப்பிள, ஆடி மாசம் தானே, முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாலியா இரு. டேய், ஆடி மாசம் நான் போவனான்னு இருக்குடா, போகவே மாட்டேங்குதுடா. ஏய், இப்பதாடா பிறந்திருக்கு, உடனே ஓடுமா? இருடா, அடுத்த மாசமெல்லாம் வர்றதும் தெரியாது போவதும் தெரியாது, அதுக்குள்ள அடுத்த மாசம் வந்துடும். ஆனா இந்த ஆடி மாசம் மட்டும் ஆடிக்கிட்டே போகுதுடா, போகவே மாட்டேங்குதுடா. இந்த மாதிரி பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு தான் நாளா கல்யாணமே பண்ணிக்கலப்பா. சரி சரி, 5 மணிக்கு அந்த டெலிவரி அண்ணா வந்துருவாரு, சீக்கிரம் வண்டியை வேலைய முடி. என்னது 5 மணி ஆச்சா? டேய், அது இப்பதான் சொல்லுதியாடா, முதல்ல சொல்லி தொலைய மாட்டியா? ஏன்டா 5 மணிக்கு என்னடா இருக்கு? ஏண்டா வீட்டுல தாண்டா லைலாவை பார்க்க முடியல, வேலை செய்யற இடத்துல 5 மணிக்கு லைலாவுக்கு வேலை முடிஞ்சிடும். கூட்டிட்டு போய் விடுற சாக்குல அப்படியே ஒரு எட்டு பார்த்து பேசிட்டாவது வந்துருவேண்டா. இதுல எல்லாமே முடிச்சுட்டேன், ஆயில் மட்டும் விடணும், அதை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் ஏய், ஒரு நிமிஷம் நில்லுடா. டேய் பாத்துக்கடா. நான் பாக்குறது இருக்கட்டும், இந்த கோலத்தோட போனீங்கன்னா ஊரே உன்னை பார்க்கும். அத்தடி பனியனோடையும் டவுசரோடையுமே போயிருப்பேன் போல இருக்கே. சரியான நேரத்துல சொன்னடா, இல்லைன்னா அப்படியே போயிருப்பேன். சரி, சட்டையும் பண்ணி மாட்டிட்டு கிளம்புறேன். என்ன அந்த பயலுக, அப்படி என்னடா இது இருக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு, இனி காலம் முழுக்க அவங்க நம்ம கூட தான் குப்பை கொட்டணும். 1 வருஷம் வரைக்கும் தான் அப்படி இருக்கும். 2வது வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பேச பேச நம்மளால கேட்க முடியாது, நம்மளே எங்கிட்டாவது ஓடிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னமோ போ, ஓட்டா ஓட பாத்துக்கடா, நான் போயிட்டு வந்துடுறேன். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். என்னாச்சு இந்த சீதாவை இன்ன வரைக்கும் ஆளையே காணோம், எங்கிட்ட போனா? ஒருவேளை நேற்று அவங்க அப்பாவை நான் குறைச்சோன்னேன்னு சொல்லி என் மேலே கோவமா இருக்காளா? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாளே, என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை கோவத்தில் தான் இருப்பாளோ? இருக்கும் இருக்கும், சொல்ல முடியாது. எந்த பொண்ணுக்கு அதெல்லாம் அவங்க அப்பாவை குறைச்சோன்னா யாருக்கு தான் பிடிக்கும்? என்ன பண்ணுறது? அங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தா ஸ்கூல் காம்பவுண்டுக்கிட்ட ஆள் வரக்கூடாதுன்ட்டாங்க. நம்ம ஊஞ்ச வேற நல்லா பார்த்துருக்காங்க. இந்த மாமா வேற இனிமே நானே பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துக்கிறேன்ட்டாரு. அவர் எங்கிட்டாவது வெளியே போனால் நம்ம கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்கும் கொடுப்பணும் இல்லாமல் போச்சு. என்ன பண்ண பேசாமல் இருக்குது நமக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஒரு நேரம் அம்மாவோட ஆசைக்காக இது பண்ணோம், ஆனால் இப்போ அவள் இல்லாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. வாட்ஸ்அப்புக்கு இந்நேரத்துக்கு வந்திருப்பா, வாட்ஸ்அப் பக்கத்துலேயும் ஆளை காணோம். எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன் தப்பா அப்படி பண்ணாருன்னு தெரியல. அப்பயே மாமா சொன்னாரு உங்க அப்பா சரியானவே, அவனை நம்பாதேன்னு. கேட்டேன்னா நானு, இப்ப எப்படி ஆகி போச்சு பாரு. இனிமே இதுக்குள்ள இருந்து வெளியவே வர முடியாது, ஜெயில போட்டு அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. காலையில இங்க வாட்ச்மேன் இருப்பாங்க, அவர்கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் இருக்கும். காலையில நீ வந்து ஸ்கூலுக்கு வரும்போதும் சரி, ரிட்டர்ன் நீ இங்க பேக் இங்க வரும்போதும் சரி, அவங்க கிட்ட அட்டெண்டன்ஸ்க்கு கொடுத்துட்டு வந்துடணும். சரியா? எந்த டைமுக்கு நம்ம வெளியே போறோம், எந்த டைமுக்கு ரிட்டர்ன் நம்ம உள்ள வரோம்னு மொத்த டீடைல்ஸும் அவரோடதுல இருக்கும். நீ எங்கிட்டாவது போய் சுத்திட்டு இருக்கலாம்னு நினைச்சா தொலைச்சிருவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கேமராஸ் இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, யாரும் உன்னை பார்க்கறதுக்கு இங்க வரக்கூடாது, உங்க அப்பாவும் உங்க அம்மாவையும் தவிர. மத்தபடி யாராவது வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் டிசியை கிழிச்சு கையில கொடுத்துருவோம். சரியா? உங்க அப்பா சொல்லிட்டு தான் போயிருக்காரு, என் பிள்ளைய யாரும் பார்க்க வர மாட்டாங்க, வந்தா நாங்க மட்டும் வந்தா விடுங்க, மத்தபடி யாரையும் பார்க்க விடாதீங்க, நல்லா படிக்கணும், அப்படி படிக்காத பட்சத்துல அடிச்சு வெளுங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ அம்மாவே அடிச்சு வெளுப்பாங்க, இதுல ஹாஸ்டல்ல சொல்லவா வேணும்? ஈவினிங் 5 மணிக்கு அந்த ஸ்கூல் முடிஞ்சு இங்க வந்த உடனேயும் டீ டைம், ஸ்நாக்ஸ் அங்க எல்லாமே இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டுட்டு 6 மணிக்கு கரெக்டா ஷார்ப்பா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 6 மணிக்கு அந்த
ஸ்டடி ரூமுக்கு வந்துடணும். ஓகேவா? அங்க 10 மணிக்கு தான் கிளம்பணும். அதுக்கு வரைக்கும் எங்கேயும் போக கூடாது, வரக்கூடாது. ஓகேவா? ஓகே மிஸ். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும் ஹாஸ்டல்ல இருக்க கஷ்டமா. அப்புறம் போக போக பழகிடும். சரியா? உள்ள போ. உள்ள போமா. அழுதுட்டு இருக்கப்படா. ஐயோ ஆத்துல பாடும்போதே பயமா இருக்கு. முதல்ல 5 மணிக்கு வேலை விட்ட உடனே ஷார்ப்பா வந்து நிப்பாரு. இப்ப ஆளையே காணோம். ஒருவேளை பிஸியா எதுவும் இருக்காரோ? வீட்டில் தான் அவரை பார்க்கவே முடியல. சரி, வீட்டுக்கு போற சின்ன கேப்லையாவது பார்த்து பேசிட்டு போலாம். ஃபோன் பண்ணுவோம். லைலாமா, ஆத்தி, அவர் வருவார்னு பார்த்தா அப்பா வந்துட்டாரே. அப்பா, வாங்கப்பா. அம்மா வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஆ, முடிஞ்சதுங்கப்பா. இனி வீட்டுக்கு தான். சரி சரி. உங்க அம்மா ஃபோன் அடிச்சுட்டே இருந்தா. பட்டறையில வேற தறி ஓட்டிக்கிட்டே இருக்கேன். போங்க போங்க போங்க, புள்ள வேற 5 மணிக்கு வந்து ஆயிப்போச்சு, புள்ள நின்றுட்டு இருப்பா, போய் கூட்டிட்டு வாங்கன்னு. அதான் வந்தேன் கூட்டிட்டு வரதுக்கு. வாமா, வண்டியில ஏறு போவோம். அப்பா, அது ஐயோ, அவர் வேற வருவார்னு பார்த்தேன். அப்பா. என்னம்மா, வண்டியில ஏறு போவோம். ஐயோ, இவர்கிட்ட சொல்லவும் பயமா இருக்கு. சரி, போவோம். உன்னோடு வாழ்வது ஆனந்தமே, ஒவ்வொரு பொழுதிலும் பேரின்பமே. அட மாப்பிள்ள, மாமா, ஐயோ இவர் இதான் இங்க நிக்கிறாருன்னு தெரியாம வந்துட்டேனே. அத்தைகிட்ட போய் அப்படியே வத்தி வச்சிருவாரு. என்னப்பா லைலாவை கூட்டிட்டு போவீங்களா? ஆமா மாமா, அதான் லைலாவுக்கு வேலை முடிஞ்சிருக்கும், கூட்டிட்டு போலான்னு. அதான் நான் வந்துட்டேன்பா கூட்டிட்டு போறதுக்கு. நான் கூட்டிட்டு போறேன், நீங்க போங்க, நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க மாமா. பாவம் சின்னன்னு சிறுசுங்க, நம்மளாம் இதுங்களை கடந்து தான் வந்திருக்கோம். சரி, பிள்ளைங்க ஒன்றா போகட்டும். நம்ம மீனாக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கலாம். எம்மாடி லைலா, எனக்கு இங்கே பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் போகிறது கொஞ்சம் லேட்டாகும். நீ மாப்பிள்ளையோட போய் இறங்கிக்கிறியா? அப்பா, அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. அவகிட்ட நான் சொல்லிக்கிறேன். நான் அங்கே வந்துடுறேன், நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு வந்துடுங்க, சரிங்களா? நீ போமா. எஸ் மாப்பிள்ள, நேரங்காலமா வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. ஏன்? சரிங்க மாமா. நினைச்சு கூட பார்க்கல நீங்க வருவீங்கன்னு. நாங்க வராம இருப்போமா? இருக்கிறது ஒரு 1/2 மணி நேரம் தான், ஜாலியா எங்கிட்டாவது போயிட்டு வரலாம். வண்டியில ஏறு. மீனாமாக்கு சொல்லட்டுமா? ஏய் வேண்டாம், அழுதுடுவேன். ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? அப்பா, இருந்துட்டு போலாம். திடீர்னு வரீங்க, வந்தோடனே கிளம்பி ஓடிடுறீங்க. இருக்கவே மாட்டேங்கிறீங்கப்பா. அடுத்த டைம்ல வரும்போது இருந்துட்டு போங்கப்பா. ஆமாங்க, வரதும் போறதும் நல்லா இருந்துட்டு போகலாம். புள்ள வீடு, வேற யார் வீடு? வாரமா ஏன் ஊருப்பட்ட கடன் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டா தான் நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். மாமா, அடுத்த வாரத்தில் அனுப்பிவிடுங்க மாமா. பிள்ளைக்கும் நம்ம நிரஞ்சனுக்கும் சாப்பாடு ஆக்கி போடணும். அவர் வேற சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எங்கம்மா, ஆடியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வர முடியும், ஏன்னா அங்க விட மாட்டாங்களே. ஓ சரி சரி, எப்படியோ ஒன்று ஆடி முடிஞ்சாவதான் அனுப்பிவிடுங்க, நாங்கள் விருந்து வைக்கணும்ல. ஆமாம்ப்பா, நானுமே கல்யாணத்துக்கு வரல. பொண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க என்னன்னு கூட தெரியல, போட்டோவில் பார்த்தது. கூட்டிட்டு வாங்கப்பா. சரிம்மா, வரும்போது கூட்டிட்டு வரேன். கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா அவர் வந்துருவாருப்பா. அவர் கூட்டிட்டு போய் விடுவாரு. மாப்பிள்ளையே வேலை விட்டு வருவாரு, வந்தோடனே உடம்பு அசதியா இருப்பாருமா, வீட்டுல கொஞ்ச நேரம் இருக்கணும்னு. என்னைய வேற அங்கே அங்கன்னு அலக்கழிச்சுக்கிட்டு, நான் தான் ஆட்டோ வர சொல்லியிருக்கேன். ஆட்டோவில் அப்படியே போயிடுவேம்மா. நீங்க பார்த்து பத்திரமா இருங்க, சரிங்களா? வரேன். வரும்போதெல்லாம் சுடுதண்ணியை காலை ஊத்திக்கிட்டு தான் வருவீங்க, போங்க. வாரம்மா. சரி, உடம்பு பார்த்துக்கோங்க, சரிங்களா? வரேன், போயிட்டு வரேம்மா. சரி மாமா. பாவம், போறதுக்கும் மனசு இல்ல, இருக்கவும் மனசு இல்ல, என்ன பண்றது போ. எங்கேயுமே போக மாட்டாரு மாமா. இப்பதான் இங்கன்னு அலையிறாரு. இல்லைன்னா அத்தையும் அம்மாவும் தான் போவாங்க. எடி தேங்காய் சுட்டிகளே எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்களா? இன்னும் ஏப்பம் விட்டதுக்கு அப்புறம் கேக்குறா பாரு. அக்கா, உள்ள வச்சிருக்கேன்க்கா, எடுத்துட்டு வந்து தரேன். அதானே, உனக்கு எவ்வளோ இருந்தாலும் பத்தாதுல்ல. ஏண்டி, என் வீட்டில் என் மாமியார் கறி நான் உடச்சி வச்சதுதான். என்ன நேரத்தில் தின்னு முடிச்சதுன்னு தெரியல. தின்னு முடிச்சுட்டு ஐயோ தேங்காய் தின்னது நெஞ்செரிக்குது, நெஞ்சு கறிக்குதுன்ட்டு உக்காந்துருக்குது. மொத்தத்தையும் தின்னுபிட்டு கொஞ்சோண்டு தின்னு எனக்கே வச்சுது. ஆனால் ஒன்றும் மாமியார் மேலே பழிய போட்டுருவப்போ. நான் வச்சிருக்கேன்க்கா, தரேன்.
17 லட்சம். இதில் வந்து இன்சூரன்ஸு, ஜிஎஸ்டி, அது லொட்டு லொசுக்குன்னு சொல்லி அதுக்கே மொத்தமாக 18 லட்சம் ஆகிப்போச்சு. மீதி இருக்கிறதுப்பா அதில் ஒரு 5, இதில் ஒரு 2, 7 லட்சம் தான் இருக்குது. 7 லட்சத்தில் என்னென்ன பண்ணுறது? கடையை பிரம்மாண்டமாக கொண்டு வரணும், வைக்கணும், வீடு வேற பார்க்கணும். ஏன்னா கார் நிற்கிறதுக்கு வசதி இல்லை. என்னத்த காசை பார்த்துக்கிட்டு அவளே வாய்க்குள்ள உளறிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஏ உமா, ஏ உமா, சொல்லுங்க. என்னத்தடி பெட்டியை திறக்கிற மூடுற, காசு எடுத்து பார்க்குற, மறுபடியும் திறக்கிற மூடுற, அப்புறம் என்ன? இல்லைங்க, கார் வாங்கணும், 18 லட்சம் ஆகிப்போச்சு. இன்னும் இருக்கிறது 7 லட்சம் தான். இந்த 7 லட்சத்தில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நாளைக்கு எதை போய் வாங்கலாம், மொத்தத்தையும் முடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? தொழில் எப்படி பிரம்மாண்டமாக கொண்டு வரலாம் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா லூஸ் கணக்காக பேசிக்கிட்டு. காரை இவ்வளோ லட்சம் கொடுத்து வாங்குறோம், ஒரு 50, 60 குறைக்க சொல்லுடினா வாயே திறக்க மாட்டிக்கிற. கேட்டால் ப்ரெஸ்டீஜ் போயிரும்ன்ற. சந்தைக்கு போனாலே அங்கே 10 ரூபா 20 ரூபா குறைச்சி பேசுகிறோம் காய்கறி வாங்குறதுக்கு. இவ்வளோ பெரிய காரை வாங்குறோம், ஒரு 10 ரூபா 20 ரூபா குறைச்சி பேசினா தானே அதில் ஒரு நியாயம் இருக்குது. எங்க அதுவும் இதுவும் ஒன்றா? இது ஷோரூமு, எம்புட்டு காசு போட்டு விலை வச்சு விற்கிறாங்க. அங்கே போய் கஞ்சத்தனமாக போய் காசை குறைங்கன்னு சொல்ல முடியுமா? ஏண்டி ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. நடத்து எம்புட்டு தூரம் நீ நடக்கணுமோ நடத்து. மொத்தத்தில் இடத்த விற்றுப்புட்டான். எவ்வளோ பெரிய இடம். இடத்த விற்று ஏதோ ஒரு நகை நட்டில் போட்டிருந்தா கூட ஒரு நியாயம்னு சொல்லலாம். ஏன்னா காலம் ஏற ஏற நகை விலை ஏறிக்கிட்டு போகுது. வண்டியை மறுபடியும் செகனண்டில் விற்ற காசை கூட வாங்க முடியாதுடியே. சும்மா விற்கிற பற்றியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பொருள் எப்படி சேர்க்கணும், விற்கிறான்னு. ஒரு வாடகைக்கு காரை வாங்கி விட்டுருந்தா கூட ஒரு டிரைவரை போட்டு ஊர் முழுக்க சுற்றி ஓட்ட வச்சு நான் வருமானத்தை பார்த்துருக்கலாம். சும்மா இந்த காரை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன ஒன்று? நல்ல பெரிய கார் தான், பலன்னு அப்படியே தங்கமா மின்னுதே. ஆத்தாடி ஆத்தா, என்னடா இது, காரு சூப்பரா இருக்கு. என்னடி அலமலி, யார் வீட்டு காரடி? இம்மா பெருசுக்கு அழகா இருக்கே, சும்மா தங்க கணக்கா சொல்லிக்குதே. எல்லாம் என் பையனோடது தான். என்னது பையனோடதா? இது இப்பதானடி கடை ஆரம்பிச்சான், அதுக்குள்ளேயே வண்டி வாங்கிட்டான உன் பெரிய பையன்? பஞ்சு கடையில அம்புட்டு வருமானமா கிடைக்குது. பெரியவன் கிடையாது, சின்னவன் தான். ஓஹோ, பரவாயில்லையே. சின்ன பையன் ஏதோ ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு தெரிஞ்சான். பெரிய பையனை விட இப்ப சின்ன பையன் நல்ல கெட்டிக்காரன் ஆயிட்டான் போல இருக்கே. வண்டியெல்லாம் வாங்கிட்டாங்க. பரவாயில்ல. பொண்டாட்டி வந்த நேரம் பையன் தொழில் வச்சு கார் வாங்கி நல்லா இருக்கட்டும். எம்புட்டாமா? அது என்ன ஏதுன்னு நம்மக்கிட்ட என்ன சொல்லவா செய்கிறாங்க? அது என்ன கன்றாவியோ. ஏன் பெத்த தாயி நீ உன்கிட்ட என்ன சொல்லாமையா இருப்பான்? உன்னைய தானே அத்தான்னு வாய்க்கு 100 தடவையே சொல்லிடுவானே. கார்ல வச்சு கூட்டிட்டு போனானா? எங்க என்ன பார்த்துட்டு தான் இருந்தேன். பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போறான். ஒரு வார்த்தை சொல்லல, ஆத்தா வான்னு. பொண்டாட்டி வந்துட்டாலே அப்படித்தான், நம்மளாம் யாரோன்ற மைத்தான் ஆகி போயிடும். சரி விடு, நான் பண்ணி தொலைகிறது. சரி நான் வாரேன். போயிட்டு வா. பிள்ளைங்கள பெத்தி என்னத்துக்காக ஆகுது? கஷ்டப்பட்டு வளர்த்தா, ஆனா பெத்த தாயை வண்டியில கூட்டிட்டு போகலையா? பெத்த வயிறு எப்படி பத்திக்கிட்டு எரியும்? வீட்டுக்கு வந்தவளுக்கு தெரியாது, ஏன் பெத்த பிள்ளைக்குமா தெரியாது? எப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே கார் நிக்குதுப்பா. ஆத்தாடி ஆத்தா, எம்மா பெரிய காரு, இதுல ஒரு ஊரே போலாமே. கீழே இறங்கி வா. என்னத்த கார் நிக்குது வீட்டு வாசல்ல? எல்லாம் அவங்க தான் வாங்கி விட்டுருக்காங்க. கடையை பூட்டி போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிடக்குறான், கார் வாங்கியிருக்கானா? ஏங்க நான் சொன்னேன்ல, நம்ம காரை பார்த்தோன்னையும் ஊருக்கார எல்லாரும் கண்ணும் நம்ம கார் மேலே தான் இருக்கும்னு. சுற்றி நவ்வாழு பூசணிக்காயே சதறடிக்கணும். ஊர் வளத்தில் நாங்களாம் காரே பார்த்ததில்ல, காரில் போனதே இல்லை. இன்னைக்கே பூசாரி சொன்னார்ல பூஜை பண்ணணும்னு. நீங்கள் சொன்னீங்க நாளைக்கு பண்ணுவோம், நாளைக்கு நல்ல நாளுன்னு. அதனால தான் நாளைக்கு பண்ணணும் பூஜை. அதுக்கு இப்பயே ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவோம். வாங்க. தடியாத்தா இழுவ ஓவராத்தான் இருக்கு, இப்படியே இழுத்துக்கிட்டு போயிட போகுது. வழக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சம். ஏன் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. ஏம்மா நாளைக்கு காருக்கு பூஜை பண்றோம், கோயிலுக்கு வந்துரு. எனக்கே மூட்டு வலிப்பா, என்னால எங்கேயும் நடக்க முடியாது. அவங்க பெரிய பிள்ளை வீட்டு விசேஷமானா போவாங்க, நம்மளாம் கூப்பிட்டா வருவாங்களா? நீங்க வாங்க மாமோய்.
திக்கு இல்லாதவனுக்கு தெய்வம் துணை. நமக்கு தெய்வம் என்னைக்கும் துணையா இருக்கு. யாரும் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? நம்மளோட 17-18 லட்சம் ரூபா காருக்கு பக்கத்தில் ஓட்ட சைக்கிள். அதை தள்ளி விடுங்க, நம்ம வண்டி எடுத்துட்டு போவோம். வாயை மூடு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல்.